தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் மீனராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2026 ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பார்த்தீங்கன்னா ராகு கூட இணையக்கூடிய சுக்கிர பகவான். ராகு ஆல்ரெடி விரயத்தில் இருக்கிறார். ராகு கூட இணையக்கூடிய சுக்கிரன், மாயக்கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கூட இணையக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர்ந்து விரையாதிபதி விரயங்களை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு நட்பு அப்படின்னு சொன்னால் இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 4 அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார். ராசிக்கு 12வது வீடு சனி, சனிக்கு நட்பு கிரகம் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன். அப்போ கண்டிப்பாக அவர் ஏதாவது ரூபத்தில் விரயங்களை சரி பண்ணுவார். பொதுவாக விரய செலவு அப்படின்னா என்னென்னா நம்ம தேவையில்லாத ஒரு செலவு பண்ணுறது விரயம்னு சொல்லலாம். அதே சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா அது லாபம் தானே நமக்கு. அப்போ சுப விரயமான சில காரியங்களை நீங்கள் பண்ணக்கூடிய வழிகளை நீங்கள் உருவாக்கிக்கணும். பொதுவாக ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லக்கூடிய பலனை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம் நல்லா இருக்குது வாகனம் வாங்கலாம் அப்படின்னா அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும். தானாக உருவாகுமானா உருவாகாது. அப்போ முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இந்த டைமில் விரைய செலவை சுப செலவை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஒரு வண்டியோ வாகனமோ அல்லது வீடோ இடமோ பொருளோ வாங்குறதுக்கான முயற்சியை கிட்டத்தட்ட பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28 கிட்டத்தட்ட ஒரு 23 நாளைக்கான ஒரு டைம் சூழல் இப்போ இந்த சுக்கிரனுடைய பயிற்சி. அப்போ இந்த டைமில் நீங்கள் முயற்சி எடுத்தால் அது ஒரு கிளிக் ஆகும். நீங்கள் முயற்சி எடுத்தால் போதும். அப்போ நீங்கள் எடுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி நாளில் நின்ற குரு கரெக்டாக பாக்கி ஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசி பார்க்குற இந்த சூழலில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகள் நடக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு மகிழ்ச்சியான சூழல் பிஸ்னஸில் ஏற்படும். வரவுகள் நல்லாயிருக்கும். நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும். கரெக்டான வேலையாட்கள் அமைவாங்க. ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்குங்க, வேலையாள் இருக்கிறாங்க, வேலை இருக்குது, நல்ல ப்ராஜெக்ட் வருது, ஆனால் எடுத்து பண்ணுறதுக்கான பண தேவை சரியாக வரலைங்க, லோன் கரெக்டாக வரல, அல்லது சரியான முன்னாடி பண்ண ப்ராஜெக்டான வருமானங்கள் கரெக்டான முறையில் கைக்கு வராமல் இருக்குது. அப்படின்னா நிறைய குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரங்களில் முயற்சி எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் பணங்கள் சேரும். நீங்கள் உங்களுடைய தொழிலை அடுத்த கட்ட நகர்வுக்கு விரிவுபடுத்துறதுக்கான வழிகள் இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸை பண்ணக்கூடிய முயற்சி இப்போ புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமில் வெளிநாடு தொடர்புகளை விரிவுபடுத்தலாம். வெளிநாடு தொடர்புனா வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் செய்கிறது அல்லது வெளிநாடு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி மெயினாக பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ராகு சுக்கிரனாவே ரியல் எஸ்டேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல லாபகரமான சூழல் உண்டு. அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள், வீடு கட்டி கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது, அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சொத்தை கைமாற்றி கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சொத்தை புதுப்பிக்கலாம். ஒரு வீடு ஆல்ட்ரு பண்ணுறது, வீடு இருக்குது ஒரு வாடகைக்கு வீடு கட்டி விடலான்னு நினைக்கிறீங்க, இல்லை வீட்டு மொட்டை மாடியில் ஒரு 100 வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீங்கள் பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தா அது தடையில்லாமல் நடக்கும். இந்த 23 நாளில் எல்லாமே நடந்துடாது, அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமாக இருக்கும். ஏன்னா இந்த தொடக்கம்னு சொல்லக்கூடிய டைமாக தான் நம்ம டைம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த டைமில் வெளிநாடு தொடர்புகள் எப்படி நல்லா இருக்கும், அதே மாதிரி உள்நாடு தொடர்பில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ரிலேட்டடான தொழில் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இந்த அழகு சாதன தொழில்கள் செய்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்களாம் மிக அனுகூலமான சூழல் உண்டு. ஏன்னா ராகு மாய கிரகத்தோட சுக்கிர நினைவு. அப்போ திடீர் நல்ல நன்மைகளை கொடுக்கும், உபரீத ராஜ்யங்களை கொடுக்கும். உங்களுக்கான பதவி புகழ் பேர் கட்டாயமாக கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் நிறைய ஆர்டர் பண்ணிட்டீங்க ஆனால் ரிசல்ட் கிடைக்கல, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான ஆட்கள் இருப்பாங்கல்லவா, அவங்கள நீங்கள் உங்களுடைய ரெகனைஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும். நீங்களே பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாமல் நீங்கள் அப்படியே ஒரு சப்போர்ட் பண்ணி அப்படியே மூவ் ஆன் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளான அந்த ஈகோலாம் இல்லாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிங்க. ஏன்னா ராகு 12ல் 6ல் கேது. இந்த வீண் வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் மன மகிழ்ச்சிகள் குறைபாடு ஏற்படலாம். 3ஆம் நபராக இருக்கக்கூடிய ஆண் பெண்ணால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே வரலாம். அப்படிங்கிறதுனால வெளியாட்களுடைய பேச்சுக்களை வீட்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. தாய் தந்தை உள்ள உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட தந்தைக்கும் மகனுக்குமான உறவுகள் கொஞ்சம் பிரிவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தையுடைய பேச்சை கேட்டு எதனாலும் முடிவெடுக்கிறது நல்லது. அல்லது நீங்கள் கருத்து கேட்குறது இல்லை அப்படின்னாலும் கூட வீட்டளவில் பேசியாவது முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களே ஒரு சுய முடிவு எடுத்தீங்கன்னா அது பின் விளைவில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மாறுதலும், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், பிரிந்த காதலர்கள் பிரிந்த கணவன் மனைவி சேர்றதுக்கான ஒரு நல்ல சூழலும் இந்த டைமில் உண்டு. அப்படிங்கிறதுனால கரெக்டான முறையில் இந்த நேரத்தை யூஸ் பண்ணிங்க. மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனிங்கும் பொழுது
கண்டிப்பாக வந்து வீண் பிரச்சனைகள் தானாகவே வரும். வண்டி வாகனங்களில் வரலாம், அல்லது வந்து வீண் வாக்குவாதங்கள் வரலாம். நீங்கள் கம்முன்னு போயிட்டுக்கலாம், 3ஆவது நாள் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அப்போ நம்ம நிதானத்தோடு செயல்பட்டுட்டு தேவையில்லாத பேச்சுவாளர்கள் கம்மி பண்ணிட்டு இந்த ராகு சுக்கிரனுடைய பயன்பாட்டை மட்டும் நம்ம கரெக்டாக நம்மளை பயன்படுத்தி போனோம்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு நேரம், பொன்னான நேரம். இதை கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள் தேடிக்கலாம், பயப்பட வேண்டாம், நல்லதே நடக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ராசிக்கான பலன்கள் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிக்கான பலன்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சுய ஜாதகத்தில் நமக்கு ஜாதக சுக்கிரனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குது, ராகுடைய பலம் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். ஏன்னா விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது. அப்போ இந்த ராஜயோகம் வந்து இயல்பாகவே ஒரு சில ஜாதகங்களில் சுய ஜாதகங்கள் அந்த யோகம் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா எப்போவா இருந்தால் திடீர்னு வளர்ச்சி ஆயிடுவாங்க. நம்மளே பார்த்துருப்போம், ஒரு சிலர் அப்பெல்லாம் பார்ப்போம் ரொம்ப டவுனாக இருப்பாங்க. சிலர் திடீர்னு வந்து நல்ல வண்டி வாகனம் மண்மனை தேடி நல்ல செல்வாக்காக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்கும். அப்போ உங்கள் சுயஜாதத்தில் அந்த யோகம் இருக்கா இல்லையா, அல்லது தனிப்பட்ட வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கோச்சார பலன்களையும் திசாபுத்தி இப்போ எப்படி ஃபேவராக இருக்கா இல்லையா, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்குரிய என்ன திசை, இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்கு, அதனுடைய பலாபலங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரையறை பண்ணி சில மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ உங்களுடைய சுயஜாதகம் கண்டிப்பாக டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இன்றைக்கி சுயஜாதகம் நிறைய பேருக்கு இருக்குது, கரெக்டாக பார்க்குறவங்களும் ஓகே. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் செக் பண்ணுறப்போ அவங்களுடைய ராசி நட்சத்திரமே தப்பாக இருக்குது, அல்லது லக்னம் தப்பாக இருக்குது, கேட்டால் வந்து டைம் தப்பாக இருந்துச்சுங்க, அதை வச்சு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு நிறைய குழப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் டைம் வச்சு ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சுய ஜாதக டீட்டில் கூட நம்ம சைட்லேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அது வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்ததுன்னா ஆயுள் காலத்து ஜாதகம்னு சொல்லி ஒரு 115 பக்கம் கொண்ட ஜாதகம் முதற்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம உங்களை கான்டெக்ட் பண்ணால் கூட அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நியர்பை இருக்கக்கூடியவங்ககிட்ட அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி, இப்போ நடக்கக்கூடிய திசாபுத்தி என்ன, பிறப்பு யோக பலன்கள் என்ன, இப்போ என்ன செய்யலாம், செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து சரியான வழிமுறையில் கடைபிடிச்சு போனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய முன்னோருடைய ஆசையும் கண்டிப்பாக கிடைச்சிது அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக மாற்றங்கள் வளர்ச்சி கட்டாயமாக கைகூடி வந்துடும். அதனால் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இந்த ஜாதக ரீதியான டவுட்டுகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை சேவ் பண்ணி வச்சுங்க. ஏதாவது டவுட்டாக எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க. நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணிக்கலாம். ஃபோன் கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கட்டாயமாக எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற பிரார்த்தனையோட நல்லதொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.